இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் வாக்குறுதியை, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். பாஜகவினுடைய நிர்வாகி சுமதி மேகவர்ணம் நம்முடன் இருக்கிறார். இது குறித்து அவர்களிடம் கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், இந்த தேர்தல் வாக்குறுதியை எப்படி பாக்குறீங்க? திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை. இல்ல, திமுகவோட தேர்தல் வாக்குறுதி நம்ம சீரியஸா எடுத்துட்டு நம்ம அதை பத்தி டிஸ்கஸே பண்ண வேணாம் அப்படிங்கறத என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அவங்க என்ன வேணா கலர் கலரா கொடுக்கலாம், ஏன்னா எதையும் அவங்க நிறைவேற்ற போறது இல்ல. போன முறை கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எத்தனையோ நிறைவேற்றினாங்க, ஒரு 100 கூட நிறைவேற்றல அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த முறை தைரியமா திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலாம். வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்னங்க வீட்டுக்கு வெறும் ஏசி கொடுக்குறேன் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. அதனால அவங்க என்ன வேணா கொடுக்கலாம். இன்னும் அப்படியே ஏதோ ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் அவங்க ஜெயிச்சு வராங்கன்னா கூட அவங்க அதை நிறைவேற்ற போறது கிடையாது. ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு போன முறை சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 28 மாசம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு அதுல ஒரு இது வச்சாங்க. அதே போலதான் இந்த முறையும் அவங்க எது அறிவிச்சாலுமே அதுல என்ன பண்ணலாம், மகளிருக்கு இலவச பயணம்னாங்க. எல்லா பஸ்லயும் இலவச பயணம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில பஸ்ஸுகளுக்கு மட்டும்தான். அந்த பஸ்ஸை விட்டுட்டாங்கன்னா அடுத்த பஸ் ஏறினா அந்த டிக்கெட் 10 ரூபாய், டிக்கெட் 30 ரூபாய் ஏற்றி அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் பெண்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் நம்ம பார்த்தோம். போன முறை ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்தாரு. இதை எல்லாரும் உங்களோட மனுக்களை கொடுங்க, நான் ஆட்சிக்கு வந்தோன்னா 100 நாள் இதுல இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அந்த பெட்டியை இப்ப வரைக்கும் யாராவது எங்கேயாவது பார்த்தாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியல. அடுத்ததான் இப்ப கொடுத்துருக்க வாக்குறுதிகளுக்கு வரும். நீங்க இதை ஏடிஎம்கேவோட இதுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே அவங்க அதிமுக என்ன சொல்லிருக்காங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஏற்கனவே அந்த 1,35,00,000 பேருக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அனைத்து மகளிருக்கும் இது வராது. அடுத்ததான் அதிமுகல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது திமுகல மிஸ். அதுல திமுக அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அடுத்ததான் அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை திரும்ப நாங்க வந்தோன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா அது நடைமுறைப்படுத்துவோம். நாங்க இவங்க வந்ததுல இருந்து தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க. இப்பவும் அதை பத்தின அறிவிப்பு அவங்களுக்கு கிடையாது. அடுத்ததா இங்க பெண்களுக்கு அந்த மானிய விலையில ஸ்கூட்டி வழங்குற இருசக்கர வாகனத்துக்கான மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎம்கே அதை நிறுத்தினாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வண்டி, ஏன்னா இருசக்கர வாகனம்ங்கிறது அந்த பைக்குங்கிறது பெண்களோட இதுக்கு மொபிலிட்டிக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படின்றத புரிஞ்சிருக்கவங்களுக்கு புரியும். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட்ல மெயினா சொல்றதே அவங்க படிச்சிருக்காங்களா, ஒரு ஒர்க் பண்றாங்களா, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்கா அப்படின்றதான் அந்த எம்பவர்மெண்ட்ல அந்த கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு 2 வீலர் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். அது பெண்களோட பாதுகாப்பையுமே இன்சூர் பண்ணும். எங்கேயும் போய் அன் டைம்ல ஆட்டோல ஏறுறேன் அந்த மாதிரி இல்லாம அவங்களோட பைக் எடுத்துட்டு அவங்க போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். அடுத்ததான் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். எது வந்தாலுமே இங்க திமுகல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த திட்டத்தையும் அவங்க நிறைவேற்ற போறது கிடையாது. காரணம் மட்டும் சொல்லுவாங்க. இது மாதிரி தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன செய்வாங்க, எங்களுக்கு மத்திய அரசு வஞ்சிச்சிருச்சு, மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, அதனால நாங்க அதை செய்யலன்னு சொல்ல போறாங்க. அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கறத தமிழக மக்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வருஷம், இந்த 5 வருஷத்துல காரணங்களை மட்டுமே தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க வச்சதுன்னா நீட்டு. நாங்க வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். நாங்க அப்ப எல்லாருமே கேள்வி வச்சாங்க, ஏங்க இந்தியா முழுக்க இது நடைமுறையில இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சு, இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொன்னா அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எத்தனை ரீசனை சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்கிறத தமிழக மக்கள் பாக்குறாங்க. அப்போ இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வெறும் ஒரு கண் துடைப்பு, அவ்வளவுதான். அதனால இதுக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்க வேணாங்கிறதா என்னோட கருத்து. மேடம், எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா இந்த ஆட்சியிலேயே விமர்சனங்கள் நிறைய வச்சாங்க. 90% அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாமல் நாங்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. இந்த வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதாவது இந்த சென்னையில வடிகால் பணிக்குன்னு ஒரு பேக்கேஜ் ஒண்ணு போட்டாங்க 4000 கோடிக்கு. அப்ப அப்படிதான் மேயர் அம்மா சொன்னாங்க 90% வேலை முடிச்சுனாங்க. நேரு அவர்கள் 80%, சேகர் பாபு அவர்கள் 70%. அது எவ்வளவுதான் முடிஞ்சுச்சுன்னு தெரியல. ஆனா பேஞ்ச பக்கம் மழைக்கு எல்லார் வீட்டுலயும் தண்ணி வந்துருச்சு. அதே போல இந்த தேர்தல் வாக்குறுதிக்கும் பாத்தீங்கன்னா முதல்வர் சொன்னாரு 99% நிறைவேற்றிட்டேன் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா நாம ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காங்க பாமகல, வெறும் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கனிமொழி அக்கா சொல்றாங்க, இல்ல ஒரு 400 நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றாங்க.
நீங்க கணக்கு பண்ணுங்க, 525க்கு 400ன்னு வச்சா அது எத்தனை பெர்சன்டேஜ் வருது? அப்ப முதல்வர் பொய் சொன்னாரா? 99% நிறைவேற்றிட்டேன்னு பொய் சொன்னாரா? அப்ப அந்த மீதி 1%ல எதெல்லாம் வரும்? கல்வி கடனை ரத்து பண்றேன் நீங்க பண்ணீங்களா? நகை கடனை ரத்து பண்றேன் நீங்க பண்ணீங்களா? சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் குறைச்சு தருவோம் நாங்க, கொடுத்தாங்களா? அது இல்லாம மாணவர்களுக்கான லேப்டாப் 5 வருஷமா கொடுக்கப்படல. இப்ப கடைசியா நீங்க இப்ப இந்த போன மாசம் கொடுக்குறீங்க, அதுவும் காலேஜ் போன பசங்களுக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்கீம் என்ன? 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கு தான் அது கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை வந்து காலேஜுக்கு போனவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப இங்க மக்களோட நலன், மாணவர்களோட நலன் அதெல்லாம் இந்த அரசுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வாக்கு வங்கியா பாக்குறாங்க. இந்த மாதிரி நம்மளே வரல விட்டு சொல்லிடலாம் பாருங்க. பெட்ரோலுக்கு 10 ரூபா, பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன், டீசலுக்கு 3 ரூபா குறைக்கிறேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்ப இதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? இதுவே 1%க்குள்ள எத்தனைங்க வருது? அப்போ நம்ம கையை விட்டு வரல விட்டு சொன்னாலே இத்தனை வருது. இன்னும் இதை ரிசர்ச் பண்ணி எழுதணும்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யும் புரட்டும். பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, ஏன்னா பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரிய போதா, பொதுமக்கள் என்ன கேட்க போறாங்களா அப்படின்ற ஒரு அசால்ட்டுல பொதுமக்களும் ரொம்ப துச்சமா நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழக மக்களுக்கும் அரசியல் தெரியும், பெண்களோட பாதுகாப்பு இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. ஆனா என்ன, இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு 10 கோடி மக்கள் தொகையில 10-15 இன்சிடென்ட் தானே நடக்குது. அப்படி போன்ற ஒரு கேவலமான ஒப்பீடுகளை பண்ணி முட்டு கொடுக்குற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கடும் அதிருப்தியில பெண்கள் இருக்காங்க. அதனாலதான் இந்த பெண்களுக்கு வந்து இது பண்றாங்க. அடுத்து இப்ப இவங்க ஒண்ணு சொல்லிருக்காங்க, 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்குறதுக்கு பெண்களை எப்படி அழைத்தளிப்பாங்க, இது யார் கைக்கு போகும் அப்படின்னு பெண்களுக்கு தெரியும். அந்த கூப்பனை எடுத்துட்டு போனா அது எந்த அளவுக்கு அது பொருளை வாங்க முடியுமா, இதுக்கு என்ன சாத்தியக்கூறு? ஏன்னா நீங்க இந்த 6000 ரூபாய் இந்த வெள்ளம் வந்தப்ப, வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்தப்ப 6000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு பெண்களை அலைய வச்சாங்க, யாருக்கு அந்த பணம் போச்சு? ஒன்லி திமுக கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் போச்சு. உண்மையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணம் வரல. மாடி வீட்டுல இருக்க திமுக காக்கெல்லாம் அந்த பணம் வந்துச்சு. அப்போ இது இப்படிதான் பிரச்சனை தான் வரும்ன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால திமுக இன்னும் அட்ராக்டிவா கொடுத்திருந்திருக்கலாம். அட்ராக்டிவா கொடுத்திருந்தாலே திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப அதிமுகவோட வாக்குறுதிகளோட அதை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு இதுதான் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு நல்ல திட்டமே அவங்க இது பண்ணதுல இவங்க பண்ணல. அப்ப அந்த வகையில பார்த்தாலே இது வந்து இந்த வாக்குறுதிங்கிறதே வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சறுக்கல் தான். நன்றி நன்றி மேடம்.